சாமி எங்க ஓசில் கிடைக்குது அங்க பூந்து ஓடி போயிருது. நீ வெக்கமா இல்ல? சொல்லு சாமி. என்னடா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற பாடு? வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரு உட்காரு. ரொம்ப கலப்பா பிடிச்சிட்டீங்கல்ல? தண்ணி கேட்டீங்கல்ல? குடு 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 குடு. அப்படி ஊத்து. கண்ணா நான் தீண்டத அரை காலையும் பிடிக்கிறது சாமி. உட்காருங்க. அது அரை காலம் அப்பப்போ வரும் சாமி. எதுக்காக உங்களுக்கு தேங்காய் தொட்டில தண்ணி கொடுத்தோம் தெரியுமா? நாங்க குடிக்கிற சொம்பெல்லாம் நர மாநிலத்துக்கு நாங்கெல்லாம் குடிக்கிறது. அடுத்தவங்க புலங்குனதை நீங்க புலங்கவே மாட்டீங்க. அதனால எச்சப்படாதது அந்த தேங்காய் தொட்டி தாங்க. அதனாலதான் அதுல கொடுத்தோம் சாமி. அதுக்கு 3 குடம் தண்ணி வேணும். 3 குடம் தண்ணி என்ன பண்றது? குளிப்பாட்டுறதுக்குதா? ஐயோ குளிப்பாட்டுறதுன்னு அவருக்கு நீராட வைக்கணும்னு சொல்லு. சுவாமி மல்லிகா முல்லிகா உங்க மந்தாரம்னு சொல்லக்கூடிய இந்த வாசனாதி பொருளை கொண்டு வந்து கொஞ்சம் பண்ண வேண்டியது பண்ணணும். பாரு கைய
வைக்கிற கம்முனர்றானு கண்ணா பாதம் பண்ணி சொல்லி அவன் குறக்குள்ளே இருக்கிறான். கம்முனே இல்லடா ஒன்றும் இல்ல, முடி நிறைய இருக்குது. கட்டிங் ஷேவிங் பண்ணிட்டு முனிவர் அப்படித்தானே இருப்பாரு. 3 மலை தாடி. ஏங்க அந்த பணத்து மேல போட்டிருந்த மாலை பூ தான் எடுத்துட்டு வந்தேன். அது போட்டீங்கல்ல? போட்டாச்சு. என்னடா சொல்லிட்டு இருப்பா? அதுதான் இப்ப போட்டுட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க, நான் ஏத்த மாட்டேன். என்ன பண்ணணும்? அதுக்குதான் அந்த முக்கிட்டு தரத்துல படுக்க வச்சு குளிப்பாட்டுங்க. வாய்க்கிறடா. அதுல 2 பேரும் நிர்வாணமா வந்து குளிப்பாட்டு. ஐயோ சாமி, இதெல்லாம் அடுக்குமா? பாத்தியா ஒரு திமிரு ஒரு பண்ணியா? நாளையில சரி எங்களை சும்மா நான் நீராடாம முன்னாடி நின்றுப்போமா நாங்க? இல்ல கிடையாது. இந்த முனிவர் இப்படி சொல்றாரு. முடியாதுன்னா சொல்லி உங்களுக்கு கண்ணே பாமா ருக்குமணி, நீங்க அவனை என்ன பெருசா அவனை நினைக்க வேண்டாம். சரிங்க. நீங்க நிர்வாணத்தோட தானே குளிக்க சொல்றான். ஆமாங்க. எனக்கு குளிச்சு விட்டு அப்படின்னு சொல்றான். நீங்க வந்து அவனை குழந்தையாக நினைச்சுக்காங்க. அப்படியா? வெளியார் மானக்கட்ட புள்ளியாக அம்மனத்தோட குளிங்க. ஏய் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் பேசாதீங்களா? என்ன காரணம்? அவனை ஒரு குழந்தையாக நீ நினைச்சு அவனுக்கு நீராடு விடுங்கம்மா. நீங்க பெருசா நினைக்க வேண்டாம். முடியாதுன்னா இவங்க கரெக்ட் தான். அவையா நிறுவனம் ஆவல. கழட்ட முடியாது முட்டா. நீங்களாவது கழட்டினா புரோஜனம். ஜிப்ப கழட்டா முடியா அவங்கள பார்த்தா கூட புரோஜனம். எனக்கு சுண்ணிட்டே இருக்குது. என்ன பண்றாங்க? சொன்னியா இருக்குது வேணாம். நீ இங்க உட்காரு. நான் உட்காந்துமா? சரிங்க. நீ இங்க உட்காரு சாமி. நீங்க கானகத்துல இருந்து ஆமா ரொம்ப தூரம் நடந்து எங்களை பார்க்கணும்னு வந்து வைகுண்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்படி வைகுண்டத்துக்கு வந்திருந்தாலும் ரொம்ப பசியோட இருப்பீங்களா? கொஞ்சம் குடிச்சாச்சு. ஆமா குடு. எடுத்தா 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 கொட்டா கொட்டா.
பணத்தை எங்கடா வச்சு கொடுக்குறப்ப நீ இரும்பு மட்டும் ஏன் இது பண்ணணும் அதனால அவனுக்கு கொடுக்கிறேன் ஜாபம் சாப்பிட்டு வாங்கி தருவா ஏப்பா சுவாமி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சாப்பிட்டீங்களா நம்ம சாப்பிட்டேன் அப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு வாய் கொஞ்சம் சப்புட்டாது சாப்பிட்டு வாய் சப்புனுக்கு தான் தாயடி சுவாமி சாப்பிட்டீங்களா இவாரு பாமா அந்தாங்க பாமா இவ மடியில நான் தலைய வைக்கணும் சரி என் பாதத்தை சரி இது என்ன இது நெஞ்சி ஓ மார்பு அங்க என் காலை வைக்கணும் சரி சுவாமி சரி அப்படியே ஆகும்டா சொல்லு அம்மனமா நிக்க சொல்லியா நாங்க நின்னுக்கிறோம் இதை விட இன்னும் எங்களுக்கு கேவலம் வந்தா போகுது நீ யோசனை பண்ற மாதிரி சொல்லு அவரே பாமா சாமி நீ வந்து தலை வந்து உன் மணி மேல வைக்கட்டும் நீ பஞ்சாமரத வீசு அப்படியே பஞ்சாமரத வீசு இதெல்லாம் ஒரு நன்மைக்கு தான் நீ பயப்பட வேண்டாம் நான் என்ன சொன்னேன் நீ குழந்தையாக நினைச்சுக்க அவனை பெருசா நினைக்காத ஆம்பளை நினைக்காத இருந்தாலும் உங்க மார்பு மீது அவன் காலை வைக்கணுங்கிறானே அவன் மார்பு மேல காலை வைக்கும் போது அவன் அழுகுறான் யோசனை பேசுறீங்க யோசனை பேசுறத பார்த்தா மார்பு மேலதான் காலை வைக்கணும் ஏனாதா மனம் போல நடக்கட்டும் இல்லைங்க புளி வத்திக்கலாமா இல்ல எருவா மட்டும் வாங்கிக்கலாமா ஐயோ 200 ஊடுக்குது ஆளுக்கு காக்கலா சிலிண்டர் கொடுத்தாங்கன்னா போதும் எரிக்கிறதுக்கா பண்ணுங்க பண்ணுங்க தர இந்த சண்டால தூர்வாசர் வந்து என் மனைவி வந்து அம்மளத்தோட குளிக்க சொல்றாரு குளிச்சு விட சொல்றாரு அது முன்னால இப்ப குளிச்சு சாப்பிட்டு தண்ணி ஊத்திட்டு எல்லாம் சாப்பிட்டு இவருடைய மனைவி மேல மடி மேல வந்து தலை வச்சுக்கிறான் அப்படி வைத்திருந்தாலும் இவருடைய மார்பு மேல கண்ணன்னு சொல்லி தெரியாம கூட இவன் மார்பு மேல காண வச்சிருக்கிறான்ல இவனுக்கு என்னோட சூழ்ச்சி தெரியாம பண்ணிட்டு இருக்கிறான் இவனுக்கு மூதையை உண்டு செஞ்சிருக்கிறேன் பாக்கலாம் இவன் என்ன கதி பண்றன்னு பாரு போடு பாலம் மேல முக வெட்டியே
ஆனா விட்டு உனக்கு என்ன அவசரம்? இந்த சண்டால கொடுப்பாது இவன் நம்ம சும்மா விட கூடாது. இவன் காலை நெஞ்சு மேல தலை வச்சுட்டான். மன்னவருடைய மகிமை தெரியாமல் மாண்டவர்கள் பரவாடு பேரு, கண்ணனுடைய தெரியாமல் கோடான கோடி பேரு. அப்படியேப்பட்ட நீங்க ஏண்டா கால வச்சுங்கிற கையா வச்சுங்கிற ஏண்டா எங்களை அம்மனமா நிக்க வைக்கணும்னு பாருடா. இப்ப பாரு ஏன்டா நாங்க யாருன்னு தெரியாம நீ நெஞ்சு மேல கால வைக்கிறத என் பொண்டாட்டி மனைவி மாதவள அம்மனத்தோட நிக்க சொல்றான்டா. என்னடா மனசு ஐயோ என்ன அடிக்க வேண்டாம். என்ன அடிக்க வேண்டாம், உதைக்க வேண்டாம், நான் அடிபட்ட பாவி அல்ல. அது என்று தெரியாமல் படிக்க அகந்தையில் அழிந்து விட்டேன். அப்படியா? சத்தியலோகம் போனியா? அந்த சத்தியலோகத்துல பிரபதியானுக்கு என்ன வரைக்கும் வரம் கொடுத்துட்டு வந்திருக்க நீ? என்ன சாபம் கொடுத்துட்டு வந்திருக்கான் உனக்கு? அவனுடைய கருமசிரம் அருந்து போவ கடவை என்று உன்னுடைய பாதத்தை படியாத காரணத்தினால இந்த தர்மசிரம் அறுத்து போட்டும் சொல்லி நமக்கு சப்போர்ட்டாடா.
சப்போட்டாரா? சப்போர்ட் போகும்போது தாயா வச்சு கொடுப்போம். சரி பிரம்மதேவனுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஆனா இந்த கைலமலை ஆண்டு வரக்கூடிய கைலாச ஈசனுக்கு அவங்க என்னப்பா பாவத்தை செஞ்சாங்க? அரே ஈசனுக்கு காது சரியா கேட்க மாட்டான். ஒரு இடி காது மேல இடி எங்கெங்க ஓடுறது எங்கெங்க ஓடுறது குடிக்கிறது கைலாசநாதருக்கு என் பாதம் மரியாதை. ஐயா கண்ணு போன குருட்டு புண்டைக்கு கையை எங்க போடுவாங்க? சாமி அவங்கள பைத்தியம் பிடிக்க போக சொல்லி பாப்ப கொடுத்துட்டேன். அப்படியா? அவன் பைத்தியத்துக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டான். சரி சரி அது போனா போகட்டும். படப்பும் கொடுக்கலான்னு வந்தேன். சரி போய் படுத்துக்கு போ. சாமி போ படுத்துக்கு போ. ஐயோ போ 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 போய் போடா. நான் போக முடியாது. முடியாது. எனக்கு 22 நேரத்தில் இருந்தது. ஒரு கண்ணு கூட இல்லாத புடிச்சிட்டியே. ஓ 22 நேரத்துல உனக்கு 7.5 மலை கோவம் வந்தது. ஆமா. கொஞ்சம் கூட கோவம் வரல. 3.5 மலை தாடி இருந்தது. அதுவும் வாடும். நான் போகலாம். குருவிடா. இதுக்கு என்ன கணக்கு தெரியுமா? உனக்கு வந்து 22 ஏக்கரங்கள் 7.5 மடங்கு கோபம். இந்த 7.5 மடங்கு கோபத்துல உனக்கு 1/2 மடங்கு கோபம் தரும். சரி உனக்கு 1/2 மடங்கு கோபம் தரும். எல்லாத்துக்கும் 2 கண்ணு இருக்குது. ஆமா. ஆண்கள் மக்கள் எல்லாத்துக்கும் 2 கண்ணு தான் இருக்குது. ஆமா. அந்த மாதிரி 2 கண்ணு தரேன். அந்த 2 கண்ணை வச்சுட்டு நீ 1/2 மடங்கு கோபத்தை வச்சு படிச்சுட்டு போ. அப்படியா? அப்படியா? போ, போ, போ. நீ மாத்தமா இருக்கிறியா? உனக்கு உன் வயிற்றுல இரும்பு வளர்க்கத்தான் திறக்கும். குடி சாபம். ஏய் கண்ணா, நான் 22 நேரத்தை 20 மணிக்கு 2 கொடுத்துருக்கிறேன். எனக்கு கோபம் இருக்குதா இல்லையானே? கொடுத்துருக்கிறேன். அதனால என் பாதம் படிக்கும் போது என் பாதத்தை தொடர்ந்து அச்சப்பட்டேன். எந்த இடம் தொடர்ந்து அச்சப்பட்டியோ அந்த இடத்துல நான் உயிர் பிடிக்க கிடந்து பிடிசாமம். எப்படி குழந்தை இல்ல மாசமா இல்லாதவளை வழங்கிய வச்சு கொண்டு வந்தியோ அதே உலகியால் யாதவர்களை அறியும் பிடிசாமம். ஆனா 100 வருஷமா பண்ணிருக்கீங்களே. நீ ஆடு மேய்க்க பாடலாம் சேர்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு ஆம்பளைக்கு சீலை கட்டி ஆமா. என் வயித்துல என்ன கொண்டு பிறக்கணும்னு சொல்லி அந்த தீராசன் இடத்துல கேட்டா என்ன சொல்லலாம்? அவன் ஞானத்தால பார்த்துட்டான். இப்படி ஞானத்தால பார்த்ததையும் அவன் எப்படி வர கொடுத்துருவான் தெரியுமா? உனக்கு வயித்துல இரும்பு உலகத்தை பிறக்கணும். இந்த இரும்பு
எல்லாரும் பசின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஐ ரெண்டு பேரும் சோறு போடு. சோறு சாப்பிடு. மாதா அபிதான் அந்த பக்கம் வாங்குறாங்க. யாருட்ட போடு போடு போடு. இந்த
தண்ணி தண்ணி அந்த பால் இருக்குது. பால் கடல்ல போய் குடிச்சிட்டு வாங்க போங்க. பசி என்று சொல்றோம். பால் கடல்ல போய் குடிச்சிட்டு வாங்க போங்க. அதோ பார்த்தாயா பெரிய ஒரு கடல். அந்த கடலிலே சென்று ஜலம் மருந்துனீங்கன்னா உங்களுக்கு பசி ஆறும். நீங்க கொடுத்தா பசி அடங்காதுன்னு சொல்றீங்க. போயிட்டு அதோ சென்று பார்க்கடலிலே சென்று ஜலம் சாப்பிடுவாங்க. தண்ணி சாப்பிடுவாங்க. அண்ணா இதோ தண்ணீர் இருந்த போகும் பொழுது அங்காளம்மா என்று சொல்கிறீர்களே என்ன காரணம்? இந்த நதி வந்து ரொம்ப ஆழமா இருக்குது. ஆழத்துல போக வேண்டாம். அங்க ஆழமா ஆகட்டும். இப்பொழுது தண்ணீர் அடங்கி விட்டது, அடங்கி விட்டது. சரி, அதனால பசி தீரல. உனக்கு காவு சோறு போடுவாங்க, பசி தீரல. எங்களால நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த கூடாரத்துல ஒரு நாள் காலம். சரி, இந்த கூடாரத்துல இந்த பரமக்கடவுளை விட்டு பிரிஞ்சு நீ மாசத்துல ஒரு நாள் காலம் வாழ்ந்துட்டு இரு. இப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா எத்தனையோ கொண்டு வராங்க. அந்த சொல்ற பணமெல்லாம் எத்தனையோ பணம் கொண்டு வராங்க. அதெல்லாம் புரியுமா? சாப்பிடு. ஆனால் மலை போல கிராய் வந்தாலும் எனக்கு அடினாவுக்கு பத்தாது. சரி, அதனால அப்பொழுது எனக்கு பசி அடையவில்லை என்றால் நான் என்ன செய்வது? அதுவே பசி அடையலைன்னா மாசமா இருக்கிறாங்களா கர்ப்பிணி பெண்கள் அந்த வழியாக போனாங்கன்னா அந்த உதிர்த்த சாப்பிடுமா? அண்ணா இதோ என்னுடைய கையில உள்ளதை பார்த்து 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதமோ கர்ப்பிணி பெண்கள் இந்த வழியாக வரும்பொழுது என் உருவத்தை பார்த்து பகீர் என்று மகளே எண்ணினால் அவர்கள் உதிரமாகப்பட்டது கருவாகப்பட்டது உதிரமாக போகும். அந்த உதிரத்தை சாப்பிடமா உன் பசி அடங்கும் என்கிறீர்கள். அதற்கு பசி அடங்கவில்லை என்றால் அப்படி பசி அடங்கலைன்னா என்னோட வலது தொடையை அறுத்து நான் வலதைய தொடையை அறுத்து உனக்கு நான் சாதமாக நான் போடுறேன். அப்ப வந்து உனக்கு பசி அடங்கி வருமா? பசி அடங்கி வரும். அப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்கள் உதிரத்தை எனக்கு அது பசி அடங்காதா? இந்த கூடாரத்துல 18 நாள் பாரத போர் நடக்கும் செய்கிறேன். பாண்டவருக்கும் இந்த குடியார மக்களுக்கும் 18 நாள் பாரத போர் உண்டு செய்கிறேன். அப்படி பாரத போர் உண்டு செய்து அந்த 18 நாள் பாரத போர்ல எத்தனையோ பெண்களெல்லாம் சாகும். எத்தனையோ ஆனா ரத்தம் வந்து 6 போல பிறந்து போகும். அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு உயிர் போச்சு ஒரு தாவத்தை தீர்க்கமா. அண்ணா இந்த திரேதாயுகத்திலே உன் பசியை அடக்க முடியாது. இந்த திரேதாயுகம் முடிந்து துபாபுரி யுகத்துல ஆனால் 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்து அந்த பாரத போரிலே ஆனால் 18 கோடி அக்கறை சேனைகளை மறித்து ஆனால் பிணக்கடைகள் இருக்கும். பகலிலே நீ ஒரு பாப்பாத்தியாகவும் இரவிலே ஒரு ராட்சசியாகவும் இருந்து உன் பசியை அடக்க சொல்லுங்கள். எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? எப்படி தெரியுமா? நான் என் கணவரை திருமணத்தை செய்து இவ்வளவு ஆண்டு
ஒட்டியானோம். ஆனால் என் இடுப்பு, என் காலுக்கு தந்தை என் இடுப்புக்கு ஒட்டியானோம். ஆனால் முத்து மாலை வேண்டும். ஆனால் சொல்லுகிறீர்கள், அம்மா நீ வந்து இப்படியெல்லாம் உனக்கு தீர்வு தர முடியாது. ஆனால் இதால் முண்டக்கலத்தை தொண்டனுக்கு உண்டு. அதனால நிந்தை செய்து உனக்கு நான் தீர்வு தரேன்னு சொல்றீங்க. அப்படியே ஆகட்டும். இவங்க எப்படியா சும்மா விட்டோம்னா இவங்க போறவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க. ஆள் வந்து கைவிலங்கு போடு, மார்வலங்கு போடு. போட்டு கட்டா அவங்க படுத்துவாங்க, அப்படியே கிடப்பாங்க. போடு, குறுக்கு போடு. அடுத்த போறீங்க ஆனால் இப்படி எங்களை மல்லாக்க படுக்க வைத்து எனக்கு மார்விலங்கு, தோல் விலங்கு, கால் விலங்கு என்று இப்படி கால் விலங்கு போட்டு விட்டீர்களே அண்ணா. நான் கண் திறந்து பார்க்கும் பொழுது என் கண்களாகப்பட்டது அந்த சூரிய வெளிச்சத்தால் என் கண் கூசுகிறது அண்ணா. நீ அங்க ஆகாயத்துல பாக்கணும்னு சொல்லிதான் உன்னை அங்க ஆகாயத்தை சூரிய பகவானை பாக்கணும்னு சொல்லிதான் உன்னை படுக்க வச்சிருக்கிறோம். இங்க கீழே நீ நல்லா உட்காந்து வச்சு இங்க மக்களை குடிமக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்கம்மா. அதனாலதான் மேல படுக்க வச்சிருக்கிறோம். எனக்கு கண்கள் பாருன்னு சொல்லி கண்கள் ரெண்டும் கூசுகிறதே அண்ணா. அம்மா உன் கண்ணு கூசுதுங்கிறது இல்ல. நீ அதாவது அவருடைய சத்தமாகப்பட்டது ஆதிசேஷன் நாகமாகப்பட்டது இருக்குது. அது உனக்கு 5 தலை நாகத்தை உனக்கு குடையாக வைக்கிறம்மா. ஆகட்டும்.